தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, பர்சன்டேஜை மாடல் வைஸாக பிரித்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டது, புக் சம்ஸ் இது எல்லாமே ஒரே தொகுப்பாக தொகுத்து ஒவ்வொரு மாடலும் பிரித்து 4 பார்ட் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பார்ட்டு. இது மாடல் 9. ஓகேங்களா? மாடல் 9. இந்த மாடல் 9 என்னென்னா, பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா மெத்தட் யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் 9. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். 81th கொஷின். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 4 பார்ட் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஓகேங்களா? 81th கொஷின் பாருங்கள். ஏ இன் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது பி இன் ஒய் பர்சன்டேஜுக்கு சமம் எனில் பி இன் பர்சன்டேஜ் இசட் பர்சன்டேஜ் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். இது ஈக்குவேஷனாக அப்படியே கொடுத்துலாம் டேரெக்டாக. நம்ம அப்படியே ஈக்குவேஷனாக எழுதலாம். ஓகேங்களா? ஏ இன் ஓகேவா, ஏ இன் எக்ஸ் பர்சன்டேஜ். இந்த எக்ஸை ஈக்குவேஷனில் எழுதுனா என்ன சொன்னேன், எக்ஸ் பை 100ன்னு இது பண்ணி சொன்னேன். இங்கே இன்னுன்னு இருந்துச்சுன்னா மல்டிப்ளை போட சொன்னேன்னா, அதுக்கடுத்தது 80 அப்படின்னா ஈக்குவல் டு, ஓகேவா, 80 அப்படின்னா ஈக்குவல் டு, அதுக்கடுத்தது பி இன்னுன்னு இருக்கா, அப்போ மல்டிபிள் போட்டுங்க. ஓகேங்களா? மல்டிபிள் போட்டுன்னு ஒய் பர்சன்டேஜ். இதை ஈக்குவேஷன் எழுதுனா 100 ஒய் பை 100ன்னு போட்டுங்க. இந்த 100 கீழே டிவைடில் இருக்கிறதுனால 100 கேன்சல் ஆகிடுச்சு. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒய். ஓகேங்களா? இது கிடைக்குதா? இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், பி இன் இசட் பர்சன்டேஜ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். பி இன் இசட் பர்சன்டேஜ் அப்படியே இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இதில் பி நம்பரை நம்ம இது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிகிற மாரி கொடுத்துட்டான். ஓகேங்களா? இசட் வந்து தெரியாது, ஆனால் பி வந்து தெரியும். அப்போது பிக்கு நேராக பி மட்டும் வேல்யூ கிடைக்கிற மாரி எழுதிக்கலாம். இதை மாற்றி எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் பை ஒய். ஒன்றுமே இல்லை, இந்த பி வச்சுக்க போகிறீங்க, மொத்ததெல்லாம் ஒரு சைடு எடுத்துன்னு வந்து போகிறீங்க. ஏன்னா பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வச்சு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணலான்ற மாரி கொஷின் வந்து கேட்டிருக்கான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி நம்மளே அசியூம் பண்ணி போட்டிருக்கோம் சம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஒய்ன்னு வருதா. இப்போது எடுத்துகிட்டு வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏஎக்ஸ் பை ஒய், இந்த பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஒய் இன்ட்டு இசட் பை 100 அப்படின்ட்டு எழுதணும். இந்த இசட் பை 100 இந்த பி. ஓகேவா? இது எங்கேருந்து வந்துச்சு, பி இன்னுனா மல்டிபிள், இசட் பர்சன்டேஜ்னா இசட் பை 100 ஈக்குவேஷனில் எழுதுனா. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். நம்மளை பார்க்கலாம். இப்போது இந்த XYZ வேரியபிள்லாம் ஒரு டிவைடில் எழுதிக்கலாம். ஓகே, இதோ பாருங்க, எக்ஸு, இந்த எக்ஸு தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்தது மல்டிப்ளேயில் இசட்டுன்னு இருக்குது, எக்ஸ் இன்ட்டு இசட். ஓகேவா? இது ஒரு தனி இது எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீழே டிவைடில் ஒய். ஓகேங்களா? இப்படி எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எதுவுமே நம்ம மல்டிப்ளை பண்ணல, இது பண்ணல. அந்த எக்ஸு, அதாவது XYZன்ற வேரியபிள் தனியும், இந்த ஏ வேரியபிள் வந்து பார்த்தோன்னா தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போது XYZ, இப்போ எக்ஸுன்றது அப்படியே இருக்குது, மேலே மல்டிப்ளே, இசட் அப்படியே இருக்குது. இந்த ஏ மட்டும் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வச்சிங்களேன், ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் இசட் பை ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா XYZன்றது தனி வேரியபிளாக வருது, அதனால் அந்தமாரி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இன்ட்டு 100 கீழே இந்த ஒய் இன்ட்டு 100ன்னு அப்படியே எழுதிங்க. ஓகேங்களா? இன்ட்டு ஏன்னு எழுதுங்க. ஓகேங்களா? இன்ட்டு ஏன்னு எழுதுங்க. அதுக்கடுத்தது இதை பாருங்கள், இதை அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுங்க. ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுனா என்ன வரும், நம்ம ஈக்குவேஷன்லேருந்து ஒரு வேல்யூ எழுதுனா இது இந்தமாரி கிடைக்குது. ஈக்குவேஷன்லேருந்து இந்தமாரி வேல்யூ கட்டினா இது கிடைக்குது. இதில் ஒரு ஆன்சர் வருது. இந்த ஆன்சர்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி எழுதலான்னு பாருங்கள். எக்ஸ் இசட் பை ஒய்ன்னு இருக்கா, எக்ஸ் இசட் பை ஒய்ன்னு இருக்குது. ஓகேங்களா? இது எழுதிங்க. எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன், இந்த பர்சன்டேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷனாக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவோம், டிவைடில் 100ன்னு போகிறோம். அப்போ டிவைடில் 100 இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பர்சன்டேஜாக போடணும்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளேயில்
அதாவது பர்சன்டேஜாக போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே டிவைடில் 100ன்னு இருக்குது. இதை பர்சன்டேஜாக போடுறதுக்கு இது ஈக்குவேஷனாக எழுதும் போது டிவைடில் 100ன்னு போடுறோம். இதே வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷனாக இல்லாத ஒரு இதுவாக கொஸ்டினாக எழுதும் போது எப்படி எழுதுவோம்? பர்சன்டேஜ்னு எழுதுவோம் இல்லையா? அதை எழுதிங்க. ஓகேங்களா? இன்ட்டு இந்த ஏ அப்படியே எழுதிங்க. ஓகேங்களா? இது எந்த ஆப்ஷனு? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடும். ஒன்றுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத தெரியணும். இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத தெரியணும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை கன்வெர்ட் பண்ண தெரியணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான். 82 கொஸ்டின். ஓகே, சாரி, 82 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான். இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது ஈக்குவேஷனை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இன் 10%. ஓகேவா? இது ஈக்குவேஷனாக எழுதுனா டிவைடில் 100ன்னு போட்டுக்கணும். 80 ஈக்குவல்ட்டுன்னு போட்டாச்சு. பி இன்னுனா மல்டிபிள் 12%. 12/100. ஓகேங்களா? இதுக்கு சமம் அப்படின்னு போட்டான். எனில் ஏ இன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். ஏ இன் 15%. ஓகேவா? 15%னா டிவைடில் 100ன்னு போடுவோம். 15%. பி இன் எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? வேறு எதுவும் கேட்கல. எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு கேட்குறான். அதுதான் கொஷின். இப்போ பாருங்கள், இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. இது 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 6 டைம்ஸு. 5A = 6B. ஓகேங்களா? இது பாருங்கள், இது 100 கேன்சல் ஆகிடும். இப்போது 15A = B × X. ஓகேவா? இப்போது ஒரு ஏ கொஸ்டினில் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 5A அப்படின்னா 6B. இந்த 5ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நான் 15ன்னு வரும். ஓகேவா? அப்போது 15A = B × X. ஓகேங்களா? B × X. 5Aனா 6B அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதே 15A = B × எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? B × எவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 5ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 15Aன்னு வருது. அதே மாதிரி இந்த ஈக்குவல்ட்டும் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த ஈக்குவல் வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா ரூலு. அப்போது 15A = இதை 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? B × இந்த 6 வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 18. ஓகேவா? அப்போது 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர். இதை வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களான்னு பாருங்கள். கிடைக்கிற வேல்யூ பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஏ இன் 10%. ஓகேவா? இது எடுத்து எழுதிக்கிறோம், ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம். இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் ஒரு வேல்யூ, ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கிடைக்குது. 5A = 6Bன்னு ஒரு இது கிடைக்குது. ஓகேங்களா? இந்த 6B இதை வச்சுக்கிட்டு கொஸ்டினில் என்ன கேட்டுட்டான்? ஏ இன் 15% அப்படின்னு கேட்டான். 15% என்பது B இன் எந்த சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு கேட்டான். இது ஒரு ஈக்குவேஷனை எழுதுனா ஒரு வேல்யூ கிடைக்குது, 15Aன்னு கிடைக்குது. இந்த 15Aவும் இந்த 5Aக்கும் சமம் பண்ணால் என்ன வருது? 5 வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 15A. ஓகேங்களா? அப்போது இந்த இது 3 டைம்ஸ் பண்ணால் வேல்யூ கிடைக்குது. அப்போது வந்து பார்த்தோன்னா =6ன்னு இருக்குது இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் இந்த 15Aக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம். 6 × 3 18. ஓகேவா? அப்போ 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஒரு டைமுக்கு அல்ஜிப்ரா மெத்தட் மட்டும் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரியலனா வீடியோவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? அடுத்த 83 மாடல். ஓகேவா? 83 மாடலை பாருங்கள். 83 மாடல்னா கொடுத்துருக்கான். ஏ இன் 20% = B மற்றும் B இன் 40% = C எனில் A + B இன் 60% காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை அப்படியே ஃபார்ம் பண்ணி எழுதலாம். இது கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால்
நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கவனிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இன்னுனா மல்டிபிள் 20%, 20 அது ஈக்குவேஷனாக 20/100 ஈக்குவல் டு பி. ஓகேவா, இது போட்டாச்சா. அதுக்கு அடுத்தது அது அப்படியே கண்டினியூஸ்னா மற்றும் இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். பி இன் 40% அவனே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டானா, அப்போ ஈக்குவல் டு சி. ஓகேங்களா, இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து கொஷின் என்ன கேட்குறான்னா, ஏ ப்ளஸ் பி இன் 60%. ஓகேங்களா, 60% காண்க. அப்போ 60/100. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை கேட்குறான். இப்போ பாருங்கள், 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் இந்தமாரி கொடுத்துட்டு இருந்தானா இதில் வந்து பார்த்தோன்னா காமனான ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுத்துலேயும் பாருங்கள் பின்னு இருக்கா. இப்போ பியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மே மூவ் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் 20/100 தான் பின்னு வச்சுக்க போகிறோம். ஓகேவா, இந்த பின்னு வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஏ இன்ட்டு 20/100ன்னு இருக்கா. இதை வந்து பார்த்தோன்னா மொத்தமாக பின்னு வச்சுக்கிறோம். இந்த பின்னு வச்சு இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா வருது ஏ இன்ட்டு 20/100. ஓகேவா, இந்த பிக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதிக்கிறோம். இன்ட்டு 40/100 ஈக்குவல் டு சி. ஓகேங்களா, இப்போ அடித்து போடுங்க. 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 50, 2 டேபிளால் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 25. ஓகேங்களா, இப்போது ஏ இன்ட்டு 2/25 ஈக்குவல் டு சின்னு வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா, இப்போது இது ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிச்சிங்களா. அவன் கொஷினில் என்ன கேட்டிருக்கான், ஏ ப்ளஸ் பின்னு தான் கேட்டிருக்கான். அப்போது ஏக்கு நேராக இது ஏ மாரி ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துன்னு போயிடலாமா. எப்படி எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு இந்த 25 இந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஓகேங்களா, இது மேலே மல்டிபிள் இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா டிவைட் ஆகிடும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த 25 மேலே போகுது, இது வந்து பார்த்தோன்னா கீழே போகுது. ஓகேங்களா, இது இன்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா சி ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, இது ஒரு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்குங்க. இப்போது ஏவுக்கும் நம்மளுக்கு தெரியும், ஏக்கு ஒரு வேல்யூ நம்மளை வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி ஏக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பிக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூ தெரியும். ஏக்கு வந்து பார்த்தோன்னா இந்தமாரி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணி வேல்யூ போடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 25/2 இன்ட்டு சி. ஓகே, 25/2 இன்ட்டு சி. அப்புறம் ப்ளஸ் போட்டாச்சு. ப்ளஸ் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மெத்தட் மட்டும் முன்னாடி நம்ம போட்டிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இங்கே சீனு வருதா, இப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிற வேல்யூலையும் சீனு வேரியபிள் வரணும். ஓகேங்களா, அப்போது இதில் எது எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த இது பி இன்ட்டு 40/100 ஈக்குவல் டு சீனு இருக்கு இல்லையா. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு இது மேலே போயிடும் 100/40 இன்ட்டு சி. ஓகேங்களா, ஏன்னா சி இதுக்கு ரெண்டுமே ஒரே வேரியபிள். இது போட்டோன்னா வச்சிங்களேன், பி ஈக்குவல் டு இந்த வேல்யூ போட்டிங்கன்னா ஏன்னு வந்து நின்றுடும். அப்போ வந்து பார்த்தோன்னா இது ரெண்டும் ஒரே வேல்யூபிளில் வராது. ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே இதில் வர்ற மாரி எழுதிக்கங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா. இந்த ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும், 100 பிக்கு பதிலாக அந்த வேல்யூ எழுதுனா 100/40 இன்ட்டு சி. ஓகேங்களா, 40 இன்ட்டு சி ஈக்குவல் டு கிடையாது, இதோடைய 60% தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா, இதோடைய 60% தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போ வந்து பார்த்தோன்னா அடித்து போடலாம். ஓகேங்களா, இந்த கடைசி இது ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா இதிலிருந்து இந்த நியூ இதில் பார்க்கலாம். 25/2 இன்ட்டு சி. ஓகேங்களா, ப்ளஸ் 100/40 இன்ட்டு சி இன் 60%. அப்போது ஈக்குவேஷன் 100 டிவைடில் 100ன்னு போட்டுங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இது 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். ஓகேங்களா,
இப்போ பாருங்கள், இந்த டிவைடில் வந்து பார்த்தீங்கன்னா 25c/2 + 5c/2 இன்ட்டு 60/100 இருக்கா. டிவைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது, காமனாக இருக்குது ஓகேங்களா. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 25c + 5c இன்ட்டு 60/100 ஓகேங்களா. இப்போது இந்த 25cயும் 5cயும் சேர்ந்தா என்ன ஆகும், 30c/2 இன்ட்டு 60/100 ஓகேங்களா. இந்த ஜீரோ அடி கொடுத்தீங்கன்னா 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 அடி கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ், அப்போது 9 இன்ட்டு சின்னு வருது ஓகேங்களா. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இருக்கானா, ஆப்ஷனில் கிடையாது. என்ன எழுதுனா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதினா சிஇன் 9%, வேல்யூ வரும் ஓகேவா. இந்த இன்ட்டுக்கு இன்னு இது ஈக்குவேஷன்லேருந்து இதுவாக எழுதினா என்ன வரும், பர்சன்டேஜாக வருமா. அப்போது சிஇன் 9% அப்படின்ட்டு வருது ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கிடையாது. அப்போது நன் ஆஃப் திஸ் தான் டிக் பண்ணோம் ஓகேங்களா. நன் ஆஃப் திஸ் தான் டிக் பண்ணோம். ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். அல்ஜிப்ரா மெத்தட் மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக புரியாது, பொறுமையாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தோன்னா அது இருக்கிறத அப்படியே எடுத்து சால்வ் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் மெத்தடு. பொறுமையாக நீங்கள் வந்து லிசன் பண்ணால் தான் இருக்கிற மெத்தடை கொஷினை புரிஞ்சிக்கிட்டு சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 84th கொஷின் பாருங்கள். 84th கொஷின், இது 84 கொஷின் போட்டுங்க. எக்ஸ் என்பது ஒய்யில் 80% எனில் 2xஇன் எத்தனை சதவீதம் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதாவது எக்ஸு கொஷின் இந்த எடுத்து எழுதிடலாமா. எக்ஸ் என்பது ஒய் இல் அல்லது இன்னும் வந்தால் மல்டிபிள் போட சொன்னேன். இது பர்சன்டேஜ்லேருந்து ஈக்குவேஷனாக போனால் 80%, அப்போ 80/100 ஓகேங்களா. இது போட்டாச்சு. இதில் கொஷின் நான் கேட்குறான் 2x இன்னுன்னு கேட்டான். இன்னுன்னா மல்டிபிள் எத்தனை சதவீதம்னா அப்போது இங்கே ஏதோ ஒரு எக்ஸு கேட்குறான். எத்தனை சதவீதம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படின்ட்டு, எத்தனை சதவீதம் ஒய் அப்படின்ட்டு கொஷினாக கேட்டிருக்கான் ஓகேங்களா. இந்த எழுதுந்தில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணிங்க. 2xஇன் எத்தனை சதவீதம் வந்து பார்த்தோன்னா இதுன்னு கேட்டானா, இந்த எத்தனை சதவீதம்னா நம்ம எக்ஸுன்றத நம்ம வேரியபிளாக வச்சுருக்கு இல்லையா. அப்போ வந்து பார்த்தோன்னா இது டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கலாம், ஏன்னு எழுதிக்கலாம் ஓகே. ஏபி உங்களுக்கு எது தோணுதோ அதை எழுதிங்க ஓகேங்களா. எழுதிட்டு இப்போ பாருங்கள், இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதலாம். எக்ஸு ஈக்குவல் டு இந்த 0 கேன்சல், இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸ் ஓகேவா. ஒய் இன்ட்டு 4/5 ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 4/5 தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. இப்போது இங்கே 2xஇன் ஏ ஈக்குவல் டு ஒய்ன்றது கொஷினாக கேட்டிருக்காங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸுக்கு நேராக இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்ட்டு இப்போது எக்ஸுக்கு நேராக சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஒய் இன்ட்டு 4/5 ஓகேவா. எக்ஸோடைய வேல்யூ இந்த இங்கே எக்ஸ்ன்னு இருக்குதுல்ல, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதுகிறோம் ஓகேங்களா. இன்ட்டு ஏன்றது நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. A% ஓகே. அப்போ A%னா இப்போ டிவைடில் 100 ஓகேங்களா. டிவைடில் 100 ஈக்குவல் டு ஒய் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போ இதை அடித்து போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். இந்த 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 50 டைம்ஸு, இது 2 டேபிள் மறுபடியும் வச்சிங்கன்னா 25 டைம்ஸ் ஓகேங்களா. இப்போது இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த ஒய் கேன்சல் ஆகிடுச்சு, ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 2 இன்ட்டு A/5 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது ஓகேங்களா. இதை அடுத்த பேஜில் பார்க்கலாமா. இதோடைய கண்டினியூவேஷன் நான் கடைசி இது வருது 2 இன்ட்டு A/5 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 1ன்றது கடைசி ஈக்குவேஷனாக வருது. இப்போது இந்த ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணோம், இதை வந்து பார்த்தோன்னா இந்த சைடு தூக்கின்னு போங்க. இங்கே இருக்கிறது டிவைடில் இருக்கிறது மல்டிபிளில் போகுமா. அப்போது ஏ மட்டும் இங்கே வச்சுங்க. அப்போ என்ன ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5. இது வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் இருக்குது, ஏ இன்ட்டு மல்டிபிள் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா டிவைடில் ஆகிடுமா. அப்போ 2 ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு 125/2. இப்போ அடிங்க 2 டேபிளால் 6 டைம்ஸு, அப்புறம் 2 2s are 4,
ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. 1/2 ஓகே, மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிங்கன்னா அப்போது 62 1/2 தான் ஆன்சர். இதையும் இது 1/2 தசமன் கொடுத்துருந்தாங்கன்னா இது 1/2ன்னு இது ஆகும். ஓகேங்களா? தசமம் கொடுக்கல. அவன் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் கேட்டிருக்கான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஈக்குவேஷன் நிறுத்திங்க. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா மாடல் பார்ட் 9 வந்து பார்த்தோன்னா முடியுது. ஓகேங்களா? இந்த அல்ஜிப்ரா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் இது பண்ணுங்கள். கொஷினை வந்து பார்த்தோன்னா அப்படியே எடுத்து இப்போ கொஷின் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கொஷின் படிக்கும் போதே அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா? அதை எடுத்து அப்படியே எழுதிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டு அந்த கொஸ்டினே மறுபடியும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க நீங்கள். அதுக்கடுத்தது மாடல் 10. மாடல் 10 வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா, மாடல் 10னா ஒன்றும் கிடையாது. இந்த பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ரேஷியோஸ் கொடுத்துருந்தா அதை வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜில் எப்படி போடுறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் 10. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு மாடலும் மாடல் நம்பர் போட்டு எழுதி வச்சிங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஏதாவது அப்டேட் ஆனாலோ இந்த மாடல் நம்பர் போட்டு தான் நான் ஒவ்வொன்று இது பண்ணுவோம். ஏன்னா பிரிச்சுங்க ஒவ்வொரு மாடலும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு கேளுங்க கமெண்டில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் 85th கொஸ்டின் பாருங்கள். 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 5:4 இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம்? பின்னமாக எழுதுனா 5/4ன்னு எழுதும். ஓகேங்களா? 5/4ன்னு எழுதிட்டு இதோடைய விகிதத்தின் சதவீதத்தின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்? சதவீதமாக மாற்றோம்னா இன்ட்டு 100ன்னு போடுவோம். ஒரு வேல்யூ சதவீதம் மாற்றோம்னா இன்ட்டு 100ன்னு போடுவோம் இல்லையா? இப்போ இதை அடிங்க. 2 டேபிளில் அடிக்கலாமா? 50 டைம்ஸு, இது 25 டைம்ஸு. 5 × 25 125% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது ரொம்ப பேசிக்கான சம்ஸு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 86th கொஸ்டின் பாருங்கள். 3 விகிதம் கொடுத்துருக்கான். 3 விகிதம் கொடுத்துட்டு இந்த 3 விகிதத்தோடைய சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இப்படியே ஓப்பனாக கொடுத்துட்டான் கொஸ்டின். ஆனால் இது இன்னும் சில கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு 2 லைன் கொடுத்துட்டு கதை மாரி கொடுத்துட்டு 3 ரேஷியோ கொடுத்துட்டு சதவீதம் என்னன்னு கேட்பான். ஓகேங்களா? நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட் உள்ள போயிடலாம். நேர்மாறல் விதின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா பார்ட் 2ல், அந்த விதிக்கு நம்ம போயிடலாம். நேர்மாறல் விதினா ஒரு சைடு சதவீதம் வச்சுப்போம், ஒரு சைடு நம்பர் ஆஃப் அவன் என்ன நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்குறானோ அது வச்சுப்போம். அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக இந்த 2 சைடு, அதாவது இது 2 பர்சன்டேஜ், இது 2 அவன் என்ன ஐட்டம்ஸ் கொடுக்குறானோ அதை வச்சு நம்ம போடுவோம் இல்லைங்களா? ஒரிஜினல் ஒரு வேல்யூ வச்சுட்டு போடுவோம். நேர்மாறல் விதி நீங்கள் பார்ட் 2 பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாக்ஸ் மெத்தடில் போடலாம். இப்போ ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு என்ன, இந்த பாக்ஸ் மெத்தடில் போனோம்னா கண்டிப்பாக ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, இந்த இருக்கிற எல்லா ரேஷியோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 6, 4, 10 இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 20ன்னு வருதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ. 20 தான் ஒரிஜினல் வேல்யூ. 20 தான் 100ன்னு வச்சுக்க போகிறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பர்சன்டேஜாக போட போகிறீங்க. 6 ஓகே, இதில் 20 தான் 100ன்னு வச்சா இதில் 6 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? ஓகேங்களா? இப்போது 0 0 கேன்சல். ஓகேங்களா? 2 வந்து பார்த்தோன்னா 5 டைம்ஸ் அடிக்கலாமா? 6 5s are 30. இது மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ x = 30. இது புரியுதுங்களா? இந்த பாக்ஸ் மெத்தட் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் பார்ட் 2 இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா இதுவும் கொஸ்டினும் புரியும். ஓகேங்களா? அடுத்தது இந்த அதாவது ஃபஸ்ட்டு 6ன்றதுக்கு எவ்வளோ சதவீதமா? 30%. அதுக்கு அடுத்தது 20யை 100 வச்சுக்கிட்டு என்ன போட போகிறோம்? 4க்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் அடிக்கலாம். அப்போது 5 4s are 20. ஓகேவா? 20%. ஓகேவா? இப்போது 4உடைய சதவீதம் எவ்வளோ இருக்குது? 20%. இது 6உடைய சதவீதம். ஓகே, 6 ரேஷியோடைய சதவீதம் வந்து பார்த்தோன்னா 30%. இது 20%. பேலன்ஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 50% ஆயிடுச்சா? இப்போ 10ன்னு இருக்குது இல்லையா? அடுத்தது இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கணும்?
50 தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இதுவே போட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ணி பார்க்கலனாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? 20 100 வச்சுக்கிறோம். 10 வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கேட்குறோம். 0 0 கேன்சல் 2 5 டைம்ஸ் அடித்தா இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஓகேவா? 50%. அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? பாக்ஸ் மெத்தடை பர்சன்டேஜில் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த பாக்ஸ் மெத்தடில் ரொம்ப தெளிவாக ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஷின் 87th கொஷின். 87th கொஷின் என்ன கேட்டிருக்கான்? 1 பங்கு உளுந்த மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில், ஓகேவா, 1 பங்கு கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருந்த மூலப்பொருட்களுடைய சதவீதத்தை குறிப்பிடுக அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, அந்தமாரி ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா டேரெக்டாக கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன், இந்தமாரி சுற்றி விட்ருவாங்க. கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி விட்ருவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஷின் ஒன்றுமே கிடையாது. 1 பங்கு உளுந்த மாவாம், 4 பங்கு வந்து பார்த்தோன்னா அரிசியாம். ஓகே, அப்படி தானே ஊற வைப்பாங்க. நம்ம வீட்டில் அரிசி அதிகமாக ஊற வைப்பாங்க, அப்புறம் உளுந்த பருப்பு ஊற வைப்பாங்க. இது ஒரு 2த்தையுமே இது பண்ணி ஊற வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, தோசை மாவு வந்து பார்த்தோன்னா தயார் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணிட்டு அந்த தோசை மாவுலேருந்து என்ன பண்ணுறாங்க, தோசையை தயாரிக்கிற அந்த தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள், அதாவது மூலப்பொருட்கள்னால் இந்த உளுந்த இதுவும் உளுந்தத்தோடைய பங்கும் அரிசியோடைய பங்கும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? உளுந்தோடைய இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, 1 பங்கு, அரிசியோடைய பங்கு 4 பங்கு. ஓகேங்களா? இது 2மே மூலப்பொருள் தான். இந்த தோசை செய்கிறதுக்கான மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா உளுந்த பருப்பும் அரிசி பருப்பும். ஓகேங்களா? இது பங்குனாலே என்ன பண்ண ஈஸ்ட் இருக்க மாரி தான். ஓகேங்களா? இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களோட ஒவ்வொன்றுத்துக்கான சதவீதத்தை கேட்டிருக்கானா, இப்போது இது 2த்தையும் வந்து பார்த்தோன்னா 100 வச்சுங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் வேல்யூவாக 100 வச்சுக்கிட்டு 1 + 5, ஓகே, 1 + 4, சாரி 1 + 4 இது பண்ணால் 5. இதை வந்து பார்த்தோன்னா 100 வச்சுங்க. ஓகேங்களா? இதில் ஒன்னோடைய வேல்யூ என்ன, உளுந்து பருப்போடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. 20 டைம்ஸு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? இதோடைய ரிமைனிங் என்ன இருக்குது, 100ல் 80%. அப்போ 80% தான் வந்து பார்த்தீங்கன்னா 4. இது நீங்கள் சால்வ் பண்ணியே பார்த்துருங்க. இது ஏன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியே காமிச்சிட்றேன். 5 தான் 100ன்னு, ஓகே, 5 தான் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணால் 4 எவ்வளோ, 4 அரிசியோடைய பங்கு. ஓகே, இது சதவீதம், இதெல்லாம் அரிசி அந்த மெட்டீரியல்ஸோடைய பங்கு. 5 20 டைம்ஸ் 4 2s are 8. ஓகேவா? 80%. அப்போது 80 20%. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சிங்களா இந்த சம்மை? அடுத்த சம் போகலாமா? புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது இல்லாத கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடுறேன்னா அது ஏன்னா பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன். அப்போ பேசிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? அடுத்து 88th கொஷின் பாருங்கள். 88th கொஷின் ரேஷியோ கொஷின் தான். ஓகேங்களா? அதை பாருங்கள். கொஷின்ஸ் படிக்கலாமா? 88th கொஷின். ஓகேவா? எக்ஸின், ஓகேவா, எக்ஸு இன்னா மல்டிபிள். ஓகேவா? 10% 10 ஈக்குவேஷனில் எழுதினா பை 100ன்னு போட்டுமா, சதவீதமானது ஒய்இன் 20%க்கு சமம். அப்போது இது ஈக்குவல் வேல்யூவாக வருது. ஓகேவா? ஈக்குவல் வேல்யூவாக ஒய்இன் 20%. ஓகேவா? இது ஈக்குவேஷன் என்ன, டிவைடில் 100. அப்போது x/y ரேஷியோ மதிப்பை கண்டுபிடி அப்படின்ட்டு கேட்டிருக்கான். இப்போ டிவைடில் 100, 2 சைடு டிவைடில் இருக்குது. அப்போ அடிச்சுக்கிறங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடுது. மேலே இருக்கிற ஈக்குவல்ட்டுக்கும் கீழே இருக்கிற ஈக்குவல்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, x × 1, y × 2
2 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. இப்போது ரேஷியோவில் நம்ம எழுதும் போது மட்டும் ஒன்று வந்து பார்த்தோன்னா நல்லா கவனிக்கணும். ரேஷியோவில் என்ன எப்படி எழுதணும்னா இந்த எக்ஸு இப்படி வந்து இந்தமாரி ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். இந்த எக்ஸுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸோடைய மதிப்பு. இந்த ஒய் இருக்குதுன்னா இந்தாண்ட பக்கம் இருக்கிறது தான் இதோடைய மதிப்பு ஓகேங்களா. இப்படி பார்த்துங்க. இந்த இந்த இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டான். மல்டிப்பிளில் ஒரு நம்பர் இருக்குது, ஆனால் அதுக்கான எக்ஸுக்கான வேல்யூ இது கிடையாது. எக்ஸுக்கான வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கிறது தான். அதேமாரி ஒய்யோட வேல்யூ இருக்குது, இது மல்டிப்பிளில் ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் இதுக்கான மதிப்பு இது கிடையாது. இதுக்கு ஈக்குவல்ட்டில் இங்கே இருக்குது இல்லையா 1, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேல்யூ. அப்போ எடுத்து எழுதுங்க. எக்ஸோடைய மதிப்புனா 2, ஒய்யோட மதிப்புனா 1 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பார்க்கலாமா. அடுத்து என்னம்மா இது 89th கொஷின். 89th கொஷின் பாருங்க. 89th கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் போட்டு எழுதுங்க. ஏன்னா நீங்கள் டவுட் எதனா கேட்குறதுன்னு வச்சிங்களா, அந்த கொஷின் நம்பர் வச்சே போடலாம் ஓகேங்களா. 89th கொஷின் பாருங்கள். ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜுக்கும் எக்ஸின் ஒய் பர்சன்டேஜுக்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இதை அப்படியே கொஷினாக அப்படியே ஃபார்மேட் பண்ணுங்கள். ஒய் இன்னுனா மல்டிபிள் எக்ஸ் பர்சன்டேஜை ஈக்குவேஷன் எழுதுனா எக்ஸ் பை 100ன்னு ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கும் எக்ஸின் ஒய்க்கும் இடையே விகித பின்னத்தின் ஓகேவா, எக்ஸின் ஒய் பர்சன்டேஜ் ஓகேவா. இது ரெண்டுத்துக்குமே விகித பின்னம் ஒன்று வருதான் ஓகேவா. அந்த பின்னம் வந்து பின்னத்தோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போது 100 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது எக்ஸு கேன்சல், ஒய் கேன்சல். அப்போ என்ன வருது 1:1. இந்த ஈக்குவல்ட்டு இது ரேஷியோ இருக்கிற மாரி கணக்கு இல்லையா. 1:1 வருது ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா ரேஷியோவில் எழுதுனா 1:1 ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா 1/1 வருமா. இப்போ 1/1 வேல்யூ 1 ஓகேவா. 1 இதோட முடிஞ்சு போச்சு. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 1 தான் ஆன்சர் ஓகேங்களா. 1:1 வந்துச்சுன்னா 1 தான். இது நான் அது அந்தமாரி கொஞ்சம் இதுவாக போட்டிருக்கேன் புரியணுன்றதுனால ஓகேங்களா. அடுத்த இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஓகேங்களா. மாடல் இதோட முடியுது. மாடல் 10 வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ இருந்தாலோ சொல்லுங்கள். எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேறீங்க. லைக்கோ சப்ஸ்கிரைபோ நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணால் தான் எனக்கு மானிட்டேஷன் ஆகும் சேனல் ஓகேங்களா. நன்றி.